வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். சில நேரங்களில் மனிதநேயங்கள் மனங்களை பறித்துவிடும் என்பதை விட ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்துவிடும் என்பதுதான் நிஜம். இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு தூக்கு தண்டனைக்காக காத்திருந்த ஒரு கைதி, அவர் குருதி கொடை கொடுத்துவிட்டால் அவரை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் கேட்ட பணத்தின் மதிப்பீடு இந்திய மதிப்பீடில் 34 கோடி ரூபாய் என்பதுதான் கணக்கு. அந்த கூலி வேலை, அதாவது அங்கு வேலைக்காக சென்ற அந்த நபருக்கு அவ்வளவு பணத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்று அவருக்கு அவ்வளவு பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய செய்தி நிறுவனங்களில் மிகப்பெரிய பிரதான விடயமாக பேசப்படுகிறது. அது என்ன, எங்கு நடந்தது, யார் அதில் பாதிக்கப்பட்டார், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இவைகளை மையப்படுத்திய ஒரு தேடலோடு நாம் இந்த காணொளிக்குள் செல்லலாம். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியா என்கின்ற இந்த நாடு மத கட்டுப்பாட்டுக்குள் மிக மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் பெரும்பாலான வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வேலை செய்கிறார்கள். பங்களாதேஷ், பிலிப்பினோ, இன்னும் பல நாடுகளை சார்ந்தவர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்களை விட வெளிநாடுகளிலிருந்து வந்து வேலை செய்யக்கூடியவர்களில் விகிதாசாரங்கள் சற்று அதிகமாக இருக்கிறதோ என்கின்ற எண்ணம் மனதிற்குள் தோன்றக்கூடிய அளவிற்கு வெளிநாட்டு மக்களுடைய எண்ணிக்கை இங்கு அதிகமாக இருக்கும். ஒரு சாலையில் நாம் நடந்து செல்வதாக இருந்தால் அந்த சாலையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பலரை உங்களால் பார்க்க முடியும், அதாவது வெளிநாட்டை சார்ந்தவர்களை. சவுதி அரேபியாவில் அங்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் குரான் எதை சொல்லியிருக்கிறதோ அதை மையப்படுத்திய சட்டத்திட்டங்களை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு மதம் சார்ந்த ஆட்சி என்பதால் மதம் எதனை முன்னிலைப்படுத்துகின்றதோ அதை கடைபிடிப்பதற்கான ஒரு களத்தோடு அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது. அதுதான் அவர்களுடைய சட்டமாகவும் இருக்கிறது. அப்துல் ரஹீம் என்கின்ற ஒரு இளைஞர் தன்னுடைய வீட்டின் ஏழ்மையை அழிப்பதற்காக, தன் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்காக நண்பர்கள் உதவியுடன் சவுதி அரேபியாவிற்கு அவர் வேலைக்கு செல்கிறார். முதலாக அவர் எதற்காக வேலைக்கு செல்கிறார் என்றால் வாகனம் ஓட்டுவதற்காக அவர் அழைக்கப்படுகின்றார். அங்கு போகின்றார். அவருக்கென்று ஒரு முதலாளி இருக்கின்றார். அந்த முதலாளிக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் இருக்கிறான். 15 வயது சிறுவன். அவனை பாதுகாப்பதுதான் இந்த அப்துல் ரஹீமுடைய வேலையாக இருக்கின்றது. ஒரு முறை அப்துல் ரஹீம் அந்த சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது தற்செயலாக அந்த சிறுவனுக்கு கொடுத்திருந்த அந்த ஆக்சிஜன் இணைப்பு, சுவாச காற்று, அந்த குழாய் அது விழுந்து விடுகிறது. அந்த இணைப்பு இல்லாமல் அது கலண்டு விடுகிறது. இதை அப்துல் ரஹீம் பார்க்கவில்லை. அந்த அப்துல் ரஹீம் வீட்டிற்கு வருகின்ற பொழுது பின்னிருக்கையில் இருந்த அந்த சிறுவன் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய காட்சி அங்கு அரங்கேறி விடுகிறது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு அப்துல் ரஹீம் எங்களுடைய மகனை கொன்றுவிட்டான் என்று அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கின்றார்கள். நீதிமன்றம் அப்துல் ரஹீமை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று அறிவித்து விடுகிறது. நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று வாதாடி பார்க்கிறான் அப்துல் ரஹீம். ஆனால் அவருக்கான ஆதாரங்கள் இல்லை. எனவே அவரை சிறைச்சாலையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து விடுகிறது. அதன் பின்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அந்த விசாரணை நடைபெறுகின்றது. விசாரணையின் அடிப்படையில் அப்துல் ரஹீமுக்கு தூக்கு தண்டனை என்று அந்த நாட்டின் சட்டத்தின்படி நீதிமன்றம் அறிவித்து விடுகிறது. எனவே நான் தவறே செய்யவில்லை என்று அவன் வாதாடுகின்றான். வாதாடுகின்ற பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவரிடம் அவன் கதறுகிறான். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சற்று மனம் இறங்குகிறார்கள். நீங்கள், அதாவது இங்கு குருதி கொடை என்று இருக்கின்றது, அதாவது இறந்து போன என்னுடைய மகனுக்கு நஷ்ட ஈடாக நீ பணம் கொடுக்க வேண்டும்.
அப்படி பணம் கொடுத்து விட்டால் உன்னை நான் மன்னித்து விட்டு விடுகிறேன். நான் மன்னித்து விட்டால் இந்த நீதிமன்றம் உன்னுடைய தூக்கிலிருந்து உன்னை நிறுத்திவிடும் என்று அந்த குடும்பம் சொல்கிறது. உடனடியாக அப்துல் ரஹீமுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எப்படியாவது நாம் வெளியே சென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு பிறக்கின்றன. ஆனால் அந்த குடும்பம் கேட்ட பணத்தொகை 34 கோடி ரூபாய். இந்த 34 கோடி ரூபாயை எப்படி திரட்டுவது என்ற கேள்வி அவனுக்கு. அப்படி என்றால் நமக்கு தூக்கு உறுதி என்று அப்துல் ரஹீம் நினைத்து விடுகிறார். 20 வருடங்கள் சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. இந்த சூழலில் அப்துல் ரஹீமுடைய நிலைமையை புரிந்து கொண்டவர்கள் இது சார்ந்த செய்திகளை வெளியே கொண்டு வருகிறார்கள். அதன் பின்பு அப்துல் ரஹீமின் உயிரை காப்போம் என்ற கோஷத்தோடு அவரை காப்பாற்றுவதற்கான நிதி திரட்டக்கூடிய களங்களை மக்கள் எடுக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஒரு செயலியை ஓப்பன் பண்ணுகிறார்கள், திறந்து வைக்கிறார்கள். அந்த செயலியில் நீங்கள் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் நீங்கள் அந்த செயலியில் நீங்கள் பணம் செலுத்தலாம். அந்த பணம் அப்துல் ரஹீமின் உயிரை காப்பாற்றுவதற்கு என்று அறிவிக்கப்படுகிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அப்துல் ரஹீம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். தங்கள் கையில் இருக்கக்கூடிய சிறிய காசுகளிலிருந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் அந்த செயலில் இருக்கக்கூடிய கணக்கில் அவர்கள் போடுகின்றார்கள். இப்படி கேரளா மக்கள் வாரி வழங்கிய அந்த நிதியில் 34 கோடியை தாண்டி 47 கோடி ரூபாய்க்கு அந்த பணம் சென்றதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த குடும்பம் கேட்ட 34 கோடி ரூபாயை கொடுத்து அப்துல் ரஹீமை மீட்டு விடலாம் என்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. மீதமுள்ள பணத்தை என்ன செய்வது என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. அதற்கு அப்துல் ரஹீம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த பணத்தை வசூலித்த அந்த தோழர்கள் அறிவிக்கிறார்கள். இந்தியாவின் அதாவது தூதரகத்தில் இருந்த அதிகாரிகள் இந்த பணம் 34 கோடி ரூபாயும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எங்களுடைய மகன் இறந்து போனதற்கான நஷ்ட ஈடு கிடைத்து விட்டது, எனவே நாங்கள் அப்துல் ரஹீமை மன்னித்து விட்டோம் என்று அறிவிக்கின்றார்கள். உடனடியாக நீதிமன்றம் அவர்கள் மன்னித்து விட்டால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து விடலாம். நீதிமன்றம் அப்துல் ரஹீமை விடுதலை செய்கிறது. 20 வருடம் கழித்து அப்துல் ரஹீமை பார்ப்பதற்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்துல் ரஹீமும் 20 வருடம் கழித்து இந்தியாவை பார்க்க போகிறேன் என்ற நெகிழ்ச்சி அவர் மனதில். இந்த அன்பு உள்ளங்கள் கொடுத்த அந்த காசுகளை வைத்து அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் இன்று பரபரப்பான ஒரு செய்தியாக பல மட்டங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த சூழலிலும் மனிதநேயம்தான் மனிதனை அடையாளப்படுத்தும் என்பதற்கு கேரள மக்கள் ஒரு சான்றாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.